சார் அடுத்ததா இப்ப இருக்க பிரச்சனை, அது நாட்டு பிரச்சனையா இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையா இருக்கட்டும், அலுவலக பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்கேயாவது ஓடி போனா போறோம்ப்பா. இந்த ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு ஒரு வாக்கியம் ஒண்ணு இருக்கு சார். அப்படி ஓடி போலான்னு தோன்ற எல்லாருக்குமே 9ல குரு இருக்க முடியும்? ஓடி போனவனுக்கு 9ல குரு, இது பழமொழி. அது நிஜம் இருக்கு. அதுல ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொன்னால் 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம்னு சொல்றோம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். ஆக பூர்வ புண்ணியம் நன்னா இருந்தா மட்டும்தான் குருவானவர் 9ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். அது மகரத்திலேயே குரு நீச்சமாக இருந்தாலும் கூட 9ல குரு இருக்குன்னு சொன்னால் அவளுக்கு பூர்வ புண்ணியம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். நீச்சமா இருக்கிறத பத்திலாம் பிரச்சனையே இல்லை. குரு எந்த 9ல இருக்காருன்னு சொன்னாலே அவளுக்கு நல்ல ஜாதகம் தான் அர்த்தம். ஏன்னு சொன்னால் அங்கிருந்து லக்னத்தின் மேலையும் பார்வைங்கிறது விழும், 5ஆம் பாவத்தின் மேலையும் பார்வைங்கிறது விழும். குருவினுடைய பார்வை குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டாங்க. குருவினுடைய பார்வை லக்னத்தின் மேல விழும் பொழுது நம்முடைய ஆன்மாவும் சுத்தமா இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது சிந்தனையை பற்றி சொல்லும், சிந்தனையும் சரியாக இருக்கும். ஆக மனம், வாக்கு, காயம் இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டிலே செயல்படும். காயம்னு சொன்னா உடம்பு. ஆக 9ல குரு இருந்தால் நல்லதுதான். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு கேட்டால், இந்த ஓடி போறதுன்னு சொன்னா ஆத்த விட்டு ஓடி போயிட்டான், கடன் தொல்லை தாங்காம ஓடி போயிட்டான்னு அர்த்தமோ, அல்லது ஏதோ ஒரு பொண்ணு அழிச்சுட்டு ஓடி போயிட்டான்னு அர்த்தமோ எல்லாம் கிடையாது. ஓடி போறதுன்னு சொன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னா இல்லையா, கடலை தாண்டி போவதைத்தான், அதாவது சமுத்திரத்தை தாண்டி போறத ஓடி போறதுன்னு தமிழ்ல சொன்னான். திரைக்கடல் ஓடியும் தான் சொன்னா, திரைக்கடல் தாண்டியும்னு சொல்லல. ஆக கடல் ஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால் 9ஆம் பாவத்தில் குரு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்நிய தேசத்திற்கு செல்வார்கள். இதுதான் அங்க லாஜிக். அந்நிய தேசத்திற்கு எதற்காக போவான்னு சொன்னா பணி நிமித்தமாக செல்வார்கள். 10ஆம் பாவத்தை உத்தியோகஸ்தானம்னு சொல்றோம். அந்த 10ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் தான் 9ஆம் பாவம்ங்கிறது. 10லிருந்து நம்ம 10 1ன்னு வச்சுட்டு எண்ணி வந்தோம்னா அந்த 9ஆம் பாவம்ங்கிறது 10ஆம் பாவம் ஆகிய உத்தியோகஸ்தானத்திலிருந்து 12ஆம் பாவகமாக வரும். அப்படி வரும் பொழுது தொலை தூரத்திலே சென்று இவர் வேலை பார்க்கக்கூடிய அம்சத்தை அந்த 9ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய குருவானவர் தந்து விடுவார். இதைத்தான் ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்றார். ஆக 9ல குரு இருந்தால் அது நல்லதுதான். அதனால இந்த நீங்க கேட்டதுக்கான பதில், ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொன்னா அவர் திரைக்கடல் ஓடுவதற்கான அம்சம், அதாவது அந்நிய தேசம் சென்று பொருள் தேடுவதற்கான அந்த அம்சமானது அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. அவருக்கு தசாபுக்தி ரீதியா ஒரு குரு தசையோ அல்லது குருவினுடைய புக்தியோ கிராஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்நிய தேசம் செல்வதற்கான வாய்ப்பு வரும். அந்த மாதிரி 9ல குரு இருக்கிறவா எல்லாருமே அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம்ங்கிறது கிடைக்கும். ஆனால் 9ல குரு இருக்கிறவா அத்தனை பேருமே தர்மவானாகத்தான் இருப்பார்கள், தங்களுடைய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது அவளுக்கு பலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம்.